This sermon, Go Tell My Disciples, was delivered on Easter Sunday morning at sunrise, April 5th, 1953 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1953 வருடம் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி ஈஸ்டர் ஞாயிறு காலையில் சூரிய உதயத்தில் அமெரிக்கா, இண்டியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் ஜெபக்கூடாரத்தில் போய் என் சீஷர்களுக்கு சொல்லுங்கள், Go Tell My Disciples என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். Look at little Robin, he'll raise up in the morning the first thing, throw his little face up towards the heavens, they go to singing to the top of his voice. You never seen any of them with high blood pressure, walking on crutches and with diabetes. ஒரு சிறிய ராபின் பறவையை பாருங்கள். ஒவ்வொரு காலையும் அவன் எழும்பி முதல் காரியம் அவனுடைய முகத்தை வானங்களுக்கு நேரே உயர்த்தி அதனுடைய உச்ச குரலில் பாடிக்கொண்டிருக்கும். நீங்கள் அவைகளில் ஒன்றையும் கூட அதிக ரத்த அழுத்தத்தினாலோ கக்க தண்டங்களுடன் நடக்கவோ சக்கர வியாதியோட ஒருபோதும் பார்த்திருக்க மாட்டீர்கள். ஒரு சமயம் ஒரு சிறிய ராபின், இந்த ஜனங்கள், இந்த காரியங்கள் மனித வர்க்கம் என்று தங்களை அழைத்துக் கொள்ளுகிற சிருஷ்டிகள், இவர்களுக்கு என்ன காரியம் என்று வியக்கிறேன் என்றது. அவர்கள் ஏன் அவ்வளவு விசனமாய் இருக்க வேண்டும்? நம்மேல் அக்கறை கொண்டுள்ள நமக்கு இருக்கின்றது போன்றதொரு பரலோக பிதா ஒரு கால் அவர்களுக்கு இல்லை போலும் என்று கூறினதாம். One night holding a meeting here in the Milltown Baptist Church, when I was a pastor down there, I was coming home with an old friend of mine to stay all night. And I used to notice when I passed by there'd be a nightingale sitting in a cedar bush there. ஒரு இரவு இங்கே மில்டன் பாப்டிஸ்ட் சபையில் ஒரு கூட்டம் நடத்தி கொண்டிருந்தேன். அப்பொழுது அங்கே நான் போதகராயிருந்தேன். என்னுடைய பழைய நண்பன் ஒருவரோடு இரவெல்லாம் தங்கியிருக்கும்படி வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தேன். நான் வழக்கமாக கவனிப்பேன். நான் அங்கே கடந்து போகும்போது அங்கே ஒரு இன்னிசை பறவையான நைட்டிங்கேல் அங்கே தேவதாரு புதரில் உட்கார்ந்து கொண்டிருக்கும். All night long he would sing to the top of his voice just as loud as he could sing. I thought I could understand why the birds sing when it's daylight. I can imagine the sunlight bathing on them makes them sing, but what makes that nightingale sing? அதனுடைய உச்ச குரலில் அதனால் எவ்வளவு சத்தமாய் பாட முடியுமோ அவ்வளவு சத்தமாய் இரவெல்லாம் பாடும். பகல் வெளிச்சமாய் இருக்கும்போது ஏன் பறவைகள் பாடுகின்றன என்று என்னால் எவ்வளவு நன்றாய் புரிந்து கொள்ள முடிந்தது. என்னால் யூகிக்க முடிகின்றது. சூரிய வெளிச்சம் அவைகள் மேல் குளிப்பாட்டுவது அவைகளை பாட வைக்கிறது. ஆனால் இந்த இன்னிசை பறவையான நைட்டிங்கேலை பாட வைப்பதுதான் என்ன? So I got me a book and began to read up on the nightingale. I come to find out that the nightingale, what makes him sing? That he watches the skies. And every time that he can look and see the clouds begin to move back and see one star, one ray of light, he begins to scream and sing to the top of his voice. Why? Because he knows the sun is shining somewhere. He's speaking back to the earth that the sun is shining somewhere. எனவே நான் எனக்காக இன்னிசை பறவையான நைட்டிங்கேலை பற்றின ஒரு புத்தகத்தை வாங்கி வாசிக்க துவங்கினேன். அந்த நைட்டிங்கேலை அதை இரவில் பாட வைப்பது என்ன என்றால் அது ஆகாயத்தை கவனிக்கிறது என்பதை நான் கண்டறிந்தேன். ஒவ்வொரு முறையும், அதாவது அவன் மேகங்கள் அசைய துவங்குவதை காணும் பொழுது, ஒரு நட்சத்திரத்தை காணும் பொழுது, ஒரு ஒளிக்கதிரை காணும் பொழுது அவன் கத்த துவங்கி அதன் உச்ச குரலில் பாடத் துவங்கிறது. ஏனென்றால் எங்கேயோ சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அது அறிந்திருக்கிறது. சூரியன் எங்கேயோ பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அது பூமிக்கு திரும்பவும் கூறிக்கொண்டிருக்கிறது. And brother, sister, as long as down in my heart through the black clouds of torment and trials and troubles, if I can feel the Holy Spirit press through once in a while and give me a blessing, I know the power of God still lives and reigns somewhere. That's right. சகோதரனே, சகோதரியே, இருண்ட மேகங்களின் வேதனை மற்றும் சோதனைகள், தொல்லைகள் என் இருதயத்தினூடாக ஆழத்தில் இருக்கும் மட்டும் எப்பொழுதாவது ஒரு தடவை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அழுத்துவதையும் ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்கிறதையும் என்னால் உணர முடிந்தால் தேவனுடைய வல்லமை இன்னமும் ஜீவிக்கிறதையும் எங்கேயோ ஆளுகிறது என்பதையும் நான் அறிவேன். அது உண்மை. If I could ask that morning star, what makes you shine up there? Why are you shining? You say, it's not me that's shining, Brother Branham. If the star could speak, it's only the sun shining on me that's making me shine. உன்னை அங்கே பிரகாசிக்க செய்கிறது என்ன? நீ ஏன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறாய் என்று என்னால் அந்த விடுவெளி நட்சத்திரத்தை கேட்க முடிந்தால் அது
சகோதரன் பிரண்ணாம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது நான் அல்ல என்று கூறும். அந்த நட்சத்திரத்தினால் பேச முடிந்தால் சூரியன் தானே என் மேல் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது, அதுதான் என்னை பிரகாசிக்க செய்கிறது என்று கூறும். And that's the way it is with every man that's a believer in Jesus Christ that's hid in him. It's not you shining, it's the Holy Spirit shining on you that gives you this hope and this joy of the resurrection. அவருக்குள் மறைந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவில் விசுவாசியாய் இருக்கிற ஒவ்வொரு மனிதனோடும் அது அந்த விதமாகத்தான் இருக்கிறது. அது ஒன்றும் நீங்கள் பிரகாசிப்பதல்ல, உண்மையில் பிரகாசித்துக் கொண்டிருப்பது பரிசுத்த ஆவியாயிருக்கிறது. அது உங்களுக்கு இந்த நம்பிக்கையையும் இந்த உயிர்த்தெழுதலின் சந்தோஷத்தையும் கொடுக்கிறது. I used to say about speaking down here about an old spring I used to drink from is bubbling and jumping and jumping and jumping down around Milltown. இங்கே பேசிக் கொண்டிருக்கையில் நான் வழக்கமாக தண்ணீர் குடிக்கும் ஒரு பழைய ஊற்றை குறித்து நான் வழக்கமாக கூறுவதுண்டு. அது பொங்கிக் கொண்டும் குதித்துக் கொண்டும் குதித்துக் கொண்டும் குதித்துக் கொண்டும் இருக்கும். அது மில்டனை சுற்றிலுமாயிருந்தது. I used to wonder why that spring jumped. So one day I sat down there and was talking to it. Imagine a man talking to a spring. But I was talking to nature who made the spring. அந்த ஊற்று ஏன் குதிக்கிறது என்று நான் வழக்கமாய் ஆச்சரியப்படுவேன். எனவே ஒரு நாள் நான் அங்கே உட்கார்ந்து அதனிடம் பேசிக் கொண்டிருந்தேன். ஒரு மனிதன் ஒரு ஊற்றண்டை பேசிக் கொண்டிருப்பதை யூகித்து பார்த்தீர்களா? ஆனால் அந்த ஊற்றை உண்டாக்கின இயற்கை இடத்தில் நான் பேசிக் கொண்டிருந்தேன். And I wondered what makes you so bubbly, so jumpy. It's because the children come here and drink from you, or I drink from you or something. உன்னை இவ்வளவு பொங்கவும் இவ்வளவு குதிக்கவும் வைக்கிறது தான் என்ன? பிள்ளைகள் இங்கு வந்து உன்னிடத்தில் தண்ணீர் குடிக்கிற காரணத்தினாலா, அல்லது நான் உன்னிடத்திலிருந்து குடிப்பதினாலா, அல்லது வேறு ஏதாவது காரியமா என்று நான் வியக்கிறேன். If the spring could have spoke back, he'd say, "No, Billy, it isn't because that you drink from it. It is because anybody drinks from it. It's something down beneath the earth pushing me and making me bubble and jump and carry on like this." அந்த ஊற்றினால் திருப்பி பேச முடிந்தால் அது, இல்லை பில்லி, நீ இதிலிருந்து தண்ணீர் குடிக்கும் காரணத்தினால் அல்ல, மற்றவர்கள் என்னிடத்திலிருந்து தண்ணீர் குடிக்கின்ற காரணத்தினாலும் அல்ல, ஏதோ காரியம் இங்கே எனக்கு கீழாக இருந்து கொண்டு என்னை தள்ளிக் கொண்டிருக்கிறது, என்னை பொங்கவும் குதிக்கவும் இந்த விதமாய் செய்து கொண்டிருக்கும் செய்கிறது என்று கூறும். That's the way every man or woman is born of the Spirit of God. It's not you, it's not human emotion. It's because that the resurrection of the power of God is in that human life and is pressing up into everlasting life, moving into eternal life. Something in here, you could not hold your peace if you had to. There's something within you. அந்த விதமாகத்தான் தேவனுடைய ஆவியினால் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அல்லது ஸ்திரீயும் இருக்கின்றனர். அது நீங்கள் அல்ல, அது ஒன்று மனுஷிக்கு எழுச்சி அல்ல. அந்த உயிர்த்தெழுதல் அல்லது தேவனுடைய வல்லமை அந்த மனுஷிக்கு ஜீவியத்திற்குள் இருக்கின்ற காரணத்தால் நித்திய ஜீவனுக்குள்ளாக அதை அழித்துக் கொண்டு மேலே தள்ளி நித்திய ஜீவனுக்குள்ளாக போகிறது. இங்கே உள்ளே இருக்கின்ற ஏதோ காரியம், நீங்கள் அதை உணர்வாய் இருந்தால் உங்களால் அமைதியாக இருக்கவே முடியாது. அங்கே ஏதோ காரியம் உனக்குள்ளாகவே இருக்கிறது. When Jesus came walking into Jerusalem and they cut down palms and began to scream and cry and carry on like that, some of those starchy Pharisees said, "Make them hold their peace. Why they give us the shivers?" Oh, how that people are screaming and carrying. இயேசுவானவர் எருசலேமுக்குள்ளாக நடந்து கொண்டே வந்தபோது அவர்கள் குருத்தோள்களை வெட்டி கூச்சலிடத் தொடங்கி சத்தமிட்டுக் கொண்டும் அந்த விதமாய் தொடர்ந்து போய்க் கொண்டிருந்தார்கள். விரைத்து போன அந்த பரிசேயர்களில் சிலர், அவர்களை அமைதியாயிருக்க சொல்லுங்கள், ஏன் அவைகள் எங்களுக்கு நடுக்கத்தை கொடுக்கிறது, ஓ அந்த ஜனங்கள் எப்படியா கூச்சலிட்டுக் கொண்டே தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறார்களே என்றார்கள். He said, "If they hold their peace, the rocks will immediately cry out." Something has to come when life comes amongst death. There is a resurrection. Bound to be. அதற்கு அவர்கள் அமைதியாய் இருந்தால் இந்த கல்லைகள் உடனே சத்தமிடும் என்றார். ஏதோ காரியம் வரவேண்டியதா இருக்கிறது. மரித்தோர் மத்தியில் ஜீவனானது வரும்போது அங்கே நிச்சயம் ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கத்தான் வேண்டும். And when the life that's in Jesus Christ comes to the tomb where our loved ones are sleeping, there will be a resurrection. Life and death can't dwell together no more than darkness and daylight can. நம்முடைய அன்பார்ந்தவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற கல்லறைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த ஜீவன் வரும்பொழுது அங்கே ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாயிருக்கும். இருளும் வெளிச்சமும் எப்படி ஒன்றாய் சேர்ந்திருக்க முடியாதோ அதை போலவே மரணமும் ஜீவனும் ஒன்று சேர்ந்து வாசம் செய்ய முடியாது. Just as soon as darkness, as daylight comes, it presses the darkness away. Daylight has to shine. No matter what takes place, when that world moves around there in front of that sun, it's got to come daylight. It has to. பகல் வெளிச்சம் வரும்பொழுது அது இருளை அழுத்தி தள்ளுகிறது. பகல் வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டியதா இருக்கிறது. என்ன சம்பவிக்கிறது என்பது ஒரு காரியம் அல்ல. சூரியனுக்கு முன்பாக அந்த உலகம் அங்கே சுழலும் பொழுது அங்கே பகல் வெளிச்சம் வந்தாக வேண்டும், அது இருக்க வேண்டும். And just as sure as eternity as it pulls around to the time of the coming of the Son of God, there will be a resurrection over this world, and all that sleep in God, Christ will bring with him in his
நித்தியத்தை குறித்து எவ்வளவு நிச்சயமோ, ஏனென்றால் தேவகுமாரனுடைய வருகையின் நேரத்தை அது சுற்றிலுமாக இழுத்துக் கொண்டிருக்கிறது போன்று இந்த உலகத்தின் மேல் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாயிருக்கும். தேவனுக்குள்ளாக நித்திரையாயிருக்கிற யாவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலில் கிறிஸ்து அவருடனே கொண்டு வருவார். There's no way out of it. You've got to have it. And how can you have it unless it's in here? அது இருந்தாக வேண்டியதாக இருக்கும். அதற்கு புறம்பாக அங்கே வேற ஏதும் வழியே கிடையாது. அதை நீங்கள் உடையவர்களாக இருக்கத்தான் வேண்டும். அது இங்கே உள்ளே இருந்தாலுடைய நீங்கள் எப்படி அதை உடையவர்களாக இருக்க முடியும்? Standing some time ago, I was standing at Gary, Indiana, where they're taking me through the big Gary steel mills. And I was very much alarmed when I was watching the superintendent taking me up, and he was showing me all around the place. இந்தியானாவில் உள்ள கிரேயில் சமீபத்தில் நான் நின்று கொண்டிருந்த போது அவர்கள் என்னை அங்கே உள்ள அந்த பெரிய கிரே இருப்பாலைக்குள்ளாக அழைத்து சென்றனர். நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கையில் நான் மிகவும் குழப்பமடைந்திருந்தேன். கண்காணிப்பாளர் என்னை அழைத்து சென்று அவர் அந்த இடம் முழுவதையும் சுற்றி எனக்கு காட்டிக் கொண்டிருந்தார். He said, I watched the man, a little whistle tooted 5 minutes before quitting time. I noticed every man taking his apron off and laying up on his machine, and right out through around his legs and then he was sweeping out into the aisle a bunch of shavings that had been collected from the material he was working on, and he swept them all out in the aisle. நான் ஆட்களை கவனித்துக் கொண்டிருந்தேன். வேலை முடிவதற்கு 5 நிமிடங்களுக்கு முன்னர் ஒரு சிறிய ஊதல் ஊதப்பட்டது. ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய மேலங்கியை கழற்றி அதை அவனுடைய எந்திரத்தின் மேல் கிடத்தினதை நான் கவனித்தேன். சரியாக அதனூடாக அவனுடைய கடசல் எந்திரம் மற்றும் சாதனங்களை சுற்றிலுமாய் அவன் வேலை செய்து கொண்டிருந்த இரும்புகளிலிருந்து சேகரிக்கப்பட்ட ஒரு கூட்ட இரும்பு சீவல்களை அவன் அந்த திட்டத்துக்குள்ளிருந்து பெருக்கிக் கொண்டிருந்தான். அவன் அவைகளை எல்லாம் அந்த திட்டுக்குள்ளிருந்து பெருக்கிக் கொண்டிருந்தான். அவர் சங்கை பிரணாம் அவர்களே, இங்கே நான் உங்களுக்கு ஏதோ காரியத்தை காட்டுவேன் என்றார். நான் சரி என்று. Then he walked back to a little place after the main whistle blowed. All the men went out. Everybody was cleared from the building. We were left standing alone. பின்னர் அவர் ஒரு சிறிய இடத்திற்கு திரும்பி நடந்து சென்றார். முக்கிய ஊதல் ஊதப்பட்டதும் எல்லா மனிதர்களும் வெளியே சென்றனர். எல்லோரும் கட்டடத்தை விட்டு வெளியேறினர். நாங்கள் மட்டும் தனியாக விடப்பட்டு நின்று கொண்டிருந்தோம். And he pressed the button. Way back in the back, I heard something thunder, roar, and boom coming down. I thought, what is that? அவர் ஒரு பொத்தானை அழுத்தினார். அங்கே பின்னாக இடி முழக்கமான ஏதோ காரியம் கர்ஜித்துக் கொண்டு வர்ற என்று கீழே வந்தது. அது என்னவாயிருக்கும் என்று நான் நினைத்தேன். After a while, he said, now you stand to the side. I stood aside. I seen a track coming down through there. And when it did, here come a great magnet coming down through there. கொஞ்சம் கழித்து அவர், இப்பொழுது நீர் ஒரு பக்கமாக நில்லும் என்றார். நான் ஒரு பக்கமாக நின்றேன். ஒரு தண்டவாளத்தினூடாக கீழே இறங்கி வருவதை அங்கே நான் பார்த்தேன். அப்படியாக அது வந்தபோது அங்கே அதனூடாக ஒரு மகத்தான காந்தம் கீழே இறங்கி வந்தது. And as that magnet passed down through that line, I began to notice those shavings flying up to meet it like that, and metal shavings. I noticed some of them didn't come up. I noticed several pieces of iron didn't come up. அந்த பாதையின் வழியாக அந்த காந்தம் கடந்து சென்ற போது நான் கவனிக்க துவங்கினேன். அந்த உலோக சீவல்கள் எல்லாம் மேலே பறந்து போய் அதை போன்று அதை சந்தித்தது. அவைகளில் சில உயிரை செல்லாமல் இருந்ததை நான் கவனித்தேன். மற்றும் சில இரும்பு துண்டுகளும் உயிரை போகவில்லை என்பதை நான் கவனித்தேன். And that magnet went all back over into the cupola and dropped all this stuff down into the cupola, and it was melted and made over again. அந்த காந்தம் அப்படியே இரும்பு வார்ப்பட அடுப்புக்குள்ளாக திரும்பி சென்று அவற்றையெல்லாம் அந்த இரும்பு வார்ப்பட அடுப்புக்குள்ளாக கொட்டினது. அது உருக்கப்பட்டு மீண்டும் உற்பத்தியாக்கப்பட்டது. And I said, well, why didn't it all rise up? I said, I see some shavings. He said, Reverend Branham, we make some aluminum parts here. He said, and those aluminum pieces are not magnetized to that magnet. நான் ஏன் அதெல்லாம் எழும்பி மேலே போகவில்லை என்றேன். நான் சில சீவல்களை பார்த்தேனே என்றேன். அதற்கு அவர், சங்கை பிரணாம் அவர்களே, நாங்கள் சில அலுமினிய பொருட்களையும் செய்கிறோம் என்றார். அவர், அந்த அலுமினிய துண்டுகள் அந்த காந்தத்தின் காந்த ஈர்ப்பு சக்திக்குட்பட்டவைகள் அல்ல என்றார். I said, praise the Lord. And I said, he said, what's the matter with you? I said, I was just thinking. நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றேன். அதற்கு அவர், உங்களுடைய காரியம் என்ன என்றார். நான் வெறுமனே சிந்தித்துக் கொண்டிருந்தேன் என்றேன். So I said, why did them other iron pieces go up? Said, if you notice, they're bolted down. They can't raise up. I said, praise God. Hallelujah. எனவே நான் ஏன் மற்ற இரும்பு துண்டுகள் உயிரை செல்லவில்லை என்றேன். அதற்கு அவர், நீங்கள் கவனித்திருந்தால் அவைகள் கீழே அடிக்கப்பட்டிருக்கின்றன, அவைகளால் உயிரை எழும்ப முடியாது என்றார். நான்
தேவனுக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா என்று. He said, "But what's the matter, Reverend Branham?" I said, "I was just a thinking." He said, "You must have been." அவர், சங்கை பிரண்ணாம், காரியம் என்ன என்றார். நான் வெறுமன ஒரு சிந்தனையில் இருந்தேன் என்று. அதற்கு அவர், நீர் இருந்திருக்க வேண்டும் என்றார். I said, "Brother, way back yonder, somewhere in the eternities, hallelujah, there's a great magnet, the Son of God. It's going to be turned loose one of these mornings. He's sweeping down over this earth like a magnet, and every soul that's magnetized to him will go up to meet him in the air, and there be in the resurrection to live with him, be taken out." நான், சகோதரனே, எங்கேயோ அங்கே பின்னால் அக்கறையிலே நித்தியத்திலே, அல்லேலூயா, அங்கே ஒரு மகத்தான காந்தம் இருக்கிறது. இக்காலைகள் ஒன்றில் தேவனுடைய குமாரன் அவிழ்த்து விட போகிறார். அவர் இந்த பூமியின் மேல் ஒரு காந்தத்தை போன்று அசைவாடிக் கொண்டிருக்கிறார். அவரிடமாய் காந்த ஈர்ப்பு கொண்ட ஒவ்வொரு ஆத்மாவும் ஆகாயத்தில் அவரை சந்திக்கும்படியாய் உயரே போகும். அங்கே உயிர்த்தெழுதலில் இருக்க, அவரோடு ஜீவிக்க அக்கறைக்கு கொண்டு போகப்படுவார்கள். These old bodies that we now live in, breathing like we have now, it's getting old and wrinkling up and dropping down. It'll be dropped over yonder into the cupola of the dust and molded over and made like into his own glorious body in the final resurrection when he comes again. இப்பொழுது நாம் ஜீவிக்கிறதான இந்த பழைய சரீரங்கள் அல்லது இப்பொழுது நமக்கு இருப்பதை போன்றும் அது வயதாய்க்கொண்டே திரைச்சிலையை போன்று தொங்கிக் கொண்டு விழுந்து கொண்டே போகிறது. அக்கறையிலே தூசியின் இரும்பு வார்ப்பட அடுப்பிலே கொட்டப்பட்டு திரும்ப வார்ப்பிக்கப்பட்டு அது திரும்பி வரும்போது முழுவான உயிர்த்தெழுதலில் அவருடைய சொந்த மகிமையான சரீரத்தை போன்றே ஆக்கப்படுவோம். And I said, "Well, now look here. There's many people that's not magnetized. There's many people that's bolted down with circumstances. Say, I can't do it. I just couldn't do it. It's too much of a price." நான் இப்பொழுது இங்கே பாருங்கள், காந்த ஈர்ப்பு சக்தி இல்லாத அநேக ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள். அநேக ஜனங்கள் இங்கே சூழ்நிலைகளால் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். உதாரணமாக, என்னால் அதை செய்ய முடியாது, என்னால் வெறுமன அதை செய்ய முடியவில்லை, அதனுடைய கிரயம் மிகவும் அதிகமாக இருக்கிறது என்கிறார்கள் என்று. Brother, except that heart is changed and that soul setting under, magnetized with God by the Holy Ghost, when Jesus comes, you'll be left on the earth alone. சகோதரனே, அக்கறையிலே அமர்ந்து கொண்டிருக்கும் ஆத்மா பரிசுத்த ஆவியினாலே தேவனோடு காந்த விசையூட்டப்பட்டு அந்த இருதயம் மாற்றப்பட்டிருந்தால் ஒழிய இயேசுவானவர் வரும்பொழுது நீங்கள் தனிமையாய் பூமியின் மேல் விடப்படுவீர்கள். Remember, there will be a resurrection one of these mornings. Only for those that are dead in Christ will God bring with him. நினைவிருக்கட்டும், இந்த காலைகள் ஒன்றில் அங்கே ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை மாத்திரமே தேவன் அவரோடு கொண்டு வருவார். Walking among the disciples, making himself known. Say, making himself known. சீஷர்கள் மத்தியில் நடந்து கொண்டு தம்மை தாமே அறியும்படி செய்தல். உதாரணமாக, தம்மை தாமே அறியும்படி செய்தல். I have men everywhere across the country sometimes criticizing me about divine healing. Why, my brother, how could I keep from believing in divine healing when it's the very nature of the Holy Spirit? சில நேரங்களில் தெய்வீக சுகமளித்தலை குறித்து என்னை குறை கூறுகின்ற மனிதன் தேசத்தினூடாக எல்லா இடங்களிலும் எனக்கு உண்டு. ஏன், என்னுடைய சகோதரனே, தெய்வீக சுகமளித்தல் பரிசுத்த ஆவியின் சுவாபமாக இருக்கையில் என்னால் எப்படி அதிலிருந்து விலகி இருக்க முடியும்? Every man is born of the Spirit of God will have to believe in the supernatural because he is a part of God. He's an offspring of God. தேவனுடைய ஆவியினால் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இயற்கைக்கு மேம்பட்டதை விசுவாசித்தாக வேண்டும். ஏனென்றால் அவன் தேவனுடைய ஒரு பாகமாக இருக்கிறான். அவன் ஒரு தேவனுடைய சந்ததியாக இருக்கிறான். I say, you look like your daddy. Say, you got a nose like, tell me I got a nose like dad. I got a mouth like dad. Why, he's my father. I got a right to look like him. Hallelujah. Then if God is my father, I've got a right to believe in the supernatural because I'm born of a supernatural spirit that makes a supernatural being out of me. நான், நீர் உம்முடைய தகப்பனாரை போன்று காணப்படுகிறீர் என்கிறேன். உமக்கு இதை போன்றது ஒரு மூக்கு இருக்கிறது, அப்பாவை போன்று எனக்கு மூக்கு இருக்கிறது, அப்பாவை போன்று எனக்கு ஒரு வாய் இருக்கிறது என்று என்னிடம் சொல்கிறீர்கள். ஏன்? அவர் என்னுடைய தகப்பனார், நான் அவரை போன்று காணப்பட எனக்கு உரிமை இருக்கிறது. அல்லேலூயா. அப்படியானால் தேவன் என்னுடைய தகப்பனாராய் இருக்கிறார் என்றால் இயற்கைக்கு மேம்பட்டதை விசுவாசிக்க எனக்கு ஒரு உரிமை இருக்கிறது. ஏனென்றால் நான் இயற்கைக்கு மேம்பட்ட ஆவியினால் பிறந்திருக்கிறேன். அது என்னிலிருந்து ஒரு இயற்கைக்கு மேம்பட்ட ஜீவியத்தை உண்டாக்குகிறது. Inward and outwardly, I am a man of clay. You are a man of clay. But inwardly, when you're born by the Spirit of God, you become a supernatural being in there, and that supernatural being hungers and thirsts for its heavenly home yonder. That's right. Amen. உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் நான் ஒரு களிமண்ணான மனிதனாயிருக்கிறேன். நீங்கள் ஒரு களிமண்ணான மனிதனாயிருக்கிறீர்கள். ஆனால் உட்புறத்திலோ நீங்கள் தேவனுடைய ஆவியினால் பிறக்கும் பொழுது அங்கே
உள்ளே நீங்கள் ஒரு இயற்கைக்கு மேம்பட்ட ஜீவனாகிறீர்கள். அந்த இயற்கைக்கு மேம்பட்ட ஜீவனானது அக்கறையில் உள்ள அதனுடைய பரலோக வீட்டிற்காக பசியாயும் தாகமாயும் இருக்கிறது. அது உண்மை. ஆமென். There he was. Here he is walking now. He's rose from the dead. Joy begins to come. The disciples begin to get just a little more spring in their step. Something taking place. He's rose from the dead. அதை கவனியுங்கள். அங்கே அவர்கள் இருந்தனர். இப்பொழுது இங்கே அவர் நடந்து கொண்டிருக்கிறார். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறார். சந்தோஷம் பெற துவங்குகிறது. சீஷர்கள் அவர்களுடைய அடிகளில் சற்று அதிக எழுச்சியை பெற துவங்குகிறார்கள். ஏதோ காரியம் சம்பவித்திருக்கிறது. அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறார். That's the way it is with every man and woman when he's born to the Spirit of God and sees the true resurrection. No man knows that Jesus is resurrected from the dead unless he's died himself in Christ Jesus and been born again anew by the Holy Ghost. ஒவ்வொரு மனிதனோடும் அல்லது ஸ்திரீயோடும் அது அந்த விதமாகத்தான் இருக்கிறது. தேவனுடைய ஆவியினால் அவன் பிறக்கும் பொழுது அந்த உண்மையான உயிர்த்தெழுதலை காண்கிறான். எந்த மனிதனும் அவன் தானே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மரித்து மறுபடியுமாய் பிறந்து பரிசுத்த ஆவியினால் புதுப்பிக்கப்பட்டால் ஒழிய இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுப்பப்பட்டிருக்கிறார் என்பதை அறியார். Every man is only theologically believing, he's only materially believing, he's only looking at it on paper until the Holy Spirit bore record of the resurrection of Jesus Christ. You from the dead things of life unto a new and living hope in Christ Jesus. Every man or woman without that is lost this morning. That's right. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி பகரும் வரை ஒவ்வொரு மனிதனும் வேத சாஸ்திரத்தின்படி மட்டுமே விசுவாசிக்கிறான். அவன் மூல பொருட்களின்படியாய் மாத்திரமே விசுவாசிக்கிறான். அவன் அதை வெறுமன காகிதத்தின் மேல் மட்டுமே பார்க்கிறான். நீங்கள் ஜீவியத்தின் மரித்த காரியங்களிலிருந்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஒரு புதிய மற்றும் ஜீவிக்கின்ற நம்பிக்கைக்கு வர வேண்டும். இந்த காலையில் அது இல்லாமல் இருக்கிற எந்த ஒரு மனிதனோ அல்லது ஸ்திரீயோ இழக்கப்பட்டவர்களாயிருக்கிறீர்கள். அது உண்மை. My brother, sister, get right with God. Get that heart cleaned out. Over joy bells of heaven rings and there's a resurrection. Jesus lives and reigns within the heart. ஓ என் சகோதரனே, சகோதரியே, தேவனோடு சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த இருதயம் சுத்தமாக்கப்படட்டும். அங்கேதான் பரலோகத்தின் சந்தோஷ மணிகள் ஒலிக்கிறது. அங்கே ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. இருதயத்துக்குள்ளே இயேசுவானவர் ஜீவிக்கிறார், ஆளுகை செய்கிறார். Notice as they begin to go along the side of the road, I think that was such a wonderful thing there. The Bible said that they went on along the road and they talked one with another. And when they got to the end, just where they was going to stay all night, they just didn't want him to leave. There's just something about him. If you ever get acquainted with him, you don't want him to leave. That's right. கவனியுங்கள். அவர்கள் தொடர்ந்து பாதையின் ஓரமாக போய்க் கொண்டிருக்க துவங்கையில் நான் நினைக்கிறேன் அது அங்கே அத்தகைய ஒரு அற்புதமான காரியமாக இருந்தது. அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு பாதையில் தொடர்ந்து அவர்கள் சென்றனர் என்று வேதம் கூறியுள்ளது. அவர்கள் அன்றிரவு முழுவதுமாய் தங்கப்போவதாக இருந்த இடத்தண்டை அந்த முடிவுக்கு அவர்கள் வந்தபோது அவர்கள் அவரை அப்படியே விட்டுவிட்டு செல்ல விரும்பவில்லை. அங்கே ஏதோ காரியம் அவரை குறித்து இருந்தது. நீங்கள் எப்பொழுதாவது அவரோடு தொடர்பு கொள்ள நேர்ந்தால் நீங்கள் அவரை விட்டு செல்ல விரும்ப மாட்டீர்கள். அது உண்மை. Now, they said, come in and abide with us. I like that. Come in and abide. அவர்கள் உள்ளே வாரும், எங்களோடு தங்கியிரும் என்றனர். உள்ளே வந்து எங்களோடு தங்கியிரும், அதை நான் விரும்புகிறேன். Every man that ever come in contact with Jesus Christ wants him to abide. Abide with us. இயேசு கிறிஸ்துவோடு எப்போதும் தொடர்பு கொள்ள வருகிற ஒவ்வொரு மனிதனும் அவர் தங்கியிருக்கவே விரும்புகிறார். எங்களோடு தங்கியிரும். The world's dead. Christ is rose. Here he is living with us. All right. உலகம் மரித்து போயிருக்கிறது, கிறிஸ்துவோ எழும்பி இருக்கிறார். இங்கே அவர் நம்மோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். சரி, Come in and abide with us. It's drawing closely. And Jesus, now remember, they invited him in. And every man that ever comes into Christ will have to invite Christ into your little house. He only comes by invitation. He doesn't push himself on you. உள்ளே வந்து எங்களோடு தங்கியிரும். அது நெருங்கிக் கொண்டிருந்தது. இப்பொழுது நினைவில் வையுங்கள், இயேசுவை அவர்கள் அவரை உள்ளே அழைத்தனர். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதாவது வருகின்ற எந்த ஒரு மனிதனும் நீங்கள் ஜீவிக்கின்றதான உங்களுடைய சிறிய வீட்டிற்குள்ளாக கிறிஸ்துவை அழைத்தாக வேண்டும். அழைப்பினால் மட்டுமே அவர் வருகிறார். அவர் தம்மை தாமே உங்கள் மேல் தள்ளி கொண்டு வருவதில்லை. You say, I don't want none of that fanatical stuff. All right, don't worry, it won't be there. But when you're willing and ready to sell out to the things of the world. எனக்கு அந்த மதவெறியான காரியம் எதுவும் எனக்கு வேண்டாம் என்று நீங்கள் கூறலாம். பரவாயில்லை, கவலைப்படாதீர்கள், அது அங்கே இருக்காது. ஆனால் நீங்கள் விருப்பமாயும் ஆயத்தமாயும் இருந்து கொண்டு
உலகத்தின் காரியங்களை விற்று போட ஆயத்தமாயிருக்கும் போதே, Like speaking last night to the missionary, I said, yeah, you go over here to school and you learn your theology and go out here reading, writing, and arithmetic and go to Africa and make a two-fold child more hell out of the native than you did in the first place. ஊழியக்காரர்களிடம் கடந்த இரவு பேசிக் கொண்டிருந்தது போல நான், ஆம், நீங்கள் இங்கே பள்ளிக்கு போகிறீர்கள், நீங்கள் உங்களுடைய வேத சாஸ்திரத்தை கற்றுக்கொள்கிறீர்கள், இங்கே வெளியே சென்று வாசிக்கவும் எழுதவும் மற்றும் கணிதத்தை கற்று ஆப்பிரிக்காவுக்கு சென்று அந்த சுதேசியை முதல் ஸ்தானத்தில் நீங்கள் செய்ததை விட இரட்டத்தனையாய் நரகத்தின் மகனாய் ஆக்குகிறீர்கள் என்று. But I said, Jesus, when he was commissioned his disciples to go be missionaries, he said, behold, I send the promise of the Father upon you, but tarry ye first in the city of Jerusalem, not in some seminary, not in some school of ethics. He said, tarry ye in the city of Jerusalem until you're endued with power from on high. ஆனால் நான் கூறினேன், இயேசுவானவர் அவருடைய சீஷர்களுக்கு போய் ஊழியர்களாய் இருக்க கட்டளை கொடுத்த போது அவர், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ முதலாவதாக எருசலேம் நகரத்தில் இருங்கள், ஏதோ குருமார் பள்ளியில் அல்ல, ஏதோ நீதி நூல் பள்ளியில் அல்ல என்றார். அவர், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெறனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். Behold, I send the promise of the Father upon you, but tarry in the city of Jerusalem till you do with power from on high. After this, the Holy Ghost has come upon you. Then you shall be missionaries or witnesses unto me in Jerusalem, Judea, Samaria, and to the uttermost parts of the world. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெறனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வந்த பின்னர் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் நீங்கள் எனக்கு ஊழியக்காரராகவோ அல்லது சாட்சிகளாகவோ இருப்பீர்கள் என்றார். Until a man is equipped by the Holy Spirit, not by education, not by theology, not by church membership. Amen. Been to Jerusalem and filled with the baptism of the Holy Ghost, he's unqualified for the pulpit. That's right. As a missionary anyhow. ஒரு மனிதன் கல்வியினால் அல்ல, வேத சாஸ்திரத்தினால் அல்ல, சபை அங்கத்தினாவதினால் அல்ல, பரிசுத்த ஆவியினால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும், ஆமென், எருசலேமுக்கு சென்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்படும் வரை அவன் பிரசங்க பீடத்திற்கோ ஒரு ஊழியராகவோ அல்லது ஏதாவதாகவோ இருக்க தகுதி வாய்ந்தவன் அல்ல. அது உண்மையே. And when Philip went out there, the first missionary ever went out to Samaria, and when he got down there, he preached the gospel, healed the sick, and opened the eyes of the blind, and stopped the ears of the deaf. There was great joy in the city. Amen. பிலிப் அங்கே புறப்பட்டு போனபோது முதல் ஊழியனாய் வெளியே போய் சமாரியாவுக்கு சென்றான். அவன் அங்கே சென்றிருந்த பொழுது அவன் சுவிசேஷத்தை பிரசங்கித்து வியாதிஸ்தரை சுகப்படுத்தி குருடருடைய கண்களை திறந்து செவிடர்களுடைய காதுகளின் அடைப்பை எடுத்தான். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது. And everywhere a real true missionary of God or a preacher goes, there's joy bells ringing of the resurrection of Christ. You can't keep death and life together. You're separated. Amen. Amen. எங்கெல்லாம் ஒரு அசலான உண்மையான தேவனுடைய ஊழியன் அல்லது ஒரு பிரசங்கியார் போகிறாரோ அங்கே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றிய சந்தோஷ மணிகள் ஒலித்துக் கொண்டே இருக்கும். உங்களால் மரணத்தையும் ஜீவனையும் ஒன்று சேர்த்து வைக்க முடியாது, அது பிரிந்துவிடும். ஆமென். Then when Christ comes into the human heart, he separates you from the dead things of the world into a living hope, a new creature in Christ. Hallelujah. He becomes a new man. I tell you, my brethren, if the world needs anything today, is the real, true resurrection of Christ preached to them. பின்னர் கிறிஸ்து மனித இதயத்துக்குள் வரும்பொழுது அவர் உலகத்தின் செத்த காரியங்களில் இருந்து உன்னை பிரித்து ஒரு ஜீவிக்கின்ற நம்பிக்கைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரு புதிய சிருஷ்டியாய் ஆக்குகிறார். அவர் ஒரு புதிய மனிதனாய் ஆகின்றான். என்னுடைய சகோதரரே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு உலகத்திற்கு ஏதாவது காரியம் தேவையாயிருக்கிறது என்றால் அது ஒரு அசலான உண்மையான கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அவர்களுக்கு பிரசங்கிக்கப்படுவதே ஆகும். Well, we heard them women once. He said, wonder if it's all true enough. Going along, kind of thinking about something else. But he said, drop in now just for a little while. They said, come in now and stay with us. He acts like he would go on. Lots of times he does do that. It's to see what you'll do. That's right. அவர்கள் வந்து எங்களோடு தங்கியிரும் என்றனர். சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று. அந்த ஸ்திரீகள் என்ன கூறினார்களோ அதை நாங்கள் கேட்டோம். அதெல்லாம் போதுமான உண்மையா இருக்குமா என வியக்கின்றோம். நெடுக போய்கொண்டிருக்கையிலே வேறு ஏதோ காரியத்தை குறித்து ஒரு விதமாக சிந்தித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் அவன் சிறிது நேரம் உள்ளே இருப்போம் என்றான். அவர்களோ உள்ளே இப்பொழுது வாரும், எங்களோடு தங்கிடும் என்றார்கள். அவர் அப்புறம் போகிறது போல காண்பித்தார். நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று காணும்படியாக அநேக முறைகளில் அவர் அதை செய்கிறார். அது உண்மையே. So after a while they begged him, they said, come on in. They went in,
Probably picked up the menu and said, now what would you have for dinner? ஆக அப்புறம் கொஞ்சம் கழித்து அவர்கள் அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் உள்ளே வரும் என்றார்கள். அவர்கள் உள்ளே சென்று ஒருவேளை சாப்பிடும் பொருட்களின் பட்டியலை எடுத்து இப்பொழுது விருந்திலே உமக்கு என்ன வேண்டும் என்றார்கள். And they said, stay with us. We just love you. Well, we'd like to have you for our pastor. There's something about you that's different from other people. There's something about you explain the scriptures a little different from other men. அவர்கள் பேசத் துவங்கி, எங்களுடனே தங்கியிரும், நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். ஏன் நீர் எங்களுடைய மேய்ப்பராய் இருக்க நாங்கள் ஆசிக்கின்றோம். மற்ற ஜனங்களை காட்டிலும் ஏதோ காரியம் உம்மை குறித்து வித்தியாசமாய் இருக்கிறது. உம்மை குறித்து அங்கே ஏதோ காரியம் இருக்கிறது. மற்ற மனிதரை காட்டிலும் நீர் சிறிது வித்தியாசமாய் வேத வார்த்தைகளை விளக்குகிறீர். We just like for you to go with us. We'd like for you to meet our friends, Peter, James, and John, and them. We got some friends that was a follower of Jesus, and we would like for you to come in. It seemed like you know so much about him, and it was him himself. That was him. He sat by you many times. நீர் எங்களோட கூட வர வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம். நீர் எங்களுடைய நண்பர்களாகிய பேதுரு, யாக்கோபு, யோவான் முதலானவர்களை சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இயேசுவை பின்பற்றுகிற சில நண்பர்கள் எங்களுக்கு உண்டு. நீர் உள்ளே வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீர் அவரை குறித்து அவ்வளவு அதிகமாக அறிந்திருக்கிறீர் போன்று தோன்றுகிறது என்றார்கள். அது அவராயிருந்தது. அவர் தாமே அது அவராயிருந்தது. அவர் உங்கள் பக்கத்தில் அநேக முறை அமர்கிறார். Here he stood there. He began to talk to them, and so the first thing you know, when he picked up the bread, he took the bread. Now their eyes were blinded, and he broke the bread. When he lifted up his eyes and blessed it and break it, and their eyes were open. Amen. இதோ அவர் அங்கே நின்று அவர்களிடத்தில் பேச துவங்கினார். எனவே உங்களுக்கு தெரிந்த முதலாவது காரியம், அவர் அப்பத்தை எடுத்தார். இப்பொழுது அவர்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தன. அவர் அப்பத்தை பிட்டார். அவர் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து அதை ஆசீர்வதித்து அதை பிட்டார். அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. I like that. Their eyes were open. If there ever was a time that the Church of Christ needs its eyes open, is today. Some more breaking bread. Their eyes were open, and they recognized that it was him. நான் அதை விரும்புகிறேன். அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. கிறிஸ்துவின் சபைக்கு அதனுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டிய ஒரு நேரம் எப்பொழுதாவது இருந்திருக்குமானால் அது இன்றைக்குத்தான். நமக்கு இன்னும் அதிகமான அப்பம் பிட்குதல் தேவை. அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அது அவரேதான் என்பதை அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டனர். Oh, friend, has he ever opened your eyes that way? Has he ever blessed you in such a way? Has he ever broke you apart from the things of the world, separated you? A breaking and an opening time. That's what the church needs today, is a breaking and an opening time. ஓ நண்பரே, அந்த விதத்தில் உங்களுடைய கண்கள் எப்பொழுதாவது திறக்கப்பட்டிருக்கிறதா? அந்த விதத்தில் அவர் உங்களை எப்பொழுதாவது ஆசீர்வதித்திருக்கிறாரா? உலகத்தின் காரியங்களில் இருந்து அவர் எப்பொழுதாவது உங்களை உடைத்து உங்களை வேறுபடுத்தியிருக்கிறாரா? ஒரு உடைக்கப்படுதல், ஒரு திறக்கப்படும் நேரம் எப்பொழுதாவது உண்டாயிருக்கிறதா? இன்றைக்கு சபைக்கு தேவையாயிருக்கிறது அதுதான். ஒரு உடைக்கப்படுதலும் திறக்கப்படுதலுமே தேவையாயிருக்கிறது. And his eyes were open. Their eyes were open rather, and they recognized him. Just the way he done that bread, that's the way they recognized him. My, how many times? அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டன. இன்னும் சரியாக சொல்ல போனால் அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டன. அவர்கள் அவரை அடையாளம் கண்டு கொண்டனர். அந்த விதமாக அவர் அந்த அப்பத்தை பிட்டார். அந்த விதமாகவே அவர்கள் அவரை அடையாளம் கண்டு கொண்டனர். என்ன எத்தனை முறைகள்! Here not long ago, a lady was down here on the corner. She had TB. I guess she's sitting in the church this morning. I can't think of the lady's name. She lives across the Reese. Thank you, sister. That's right, Mrs. Reese. She was laying there, had 3 or 4 little children. And I went out to pray for her. She'd been sent to the sanitarium up here to die. And so I went out to pray for her. இங்கே அண்மையில் இங்கே அந்த மூலையில் ஒரு அம்மாள் இருந்தாள். அவளுக்கு ஷயரோகம் இருந்தது. இன்று காலையில் அவள் சபையில் இருக்கிறாள் என நான் இருக்கிறேன். அவளுடைய பெயரை இப்பொழுது என்னால் ஞாபகப்படுத்த முடியவில்லை. அவள் இங்கே எங்கோ தாண்டி ஜெபிக்கிறாள். உமக்கு நன்றி சகோதரி. சரியே, திருமதி ரீஸ். அவள் அங்கே படுத்து கிடந்தால் 3 அல்லது 4 பிள்ளைகளோ இருந்தது. அவளுக்காக ஜெபிக்க நான் அங்கே போனேன். அவள் சுகவீனமுற்றோரின் பாதுகாப்பு இல்லத்திலிருந்து கைவிடப்பட்டு மரிக்கும்படி அனுப்பிவிடப்பட்டிருந்தாள். எனவே நான் அவளுக்காக ஜெபிக்கும்படி போயிருந்தேன். அங்கே எனக்கு பக்கத்து வீட்டில் ஒரு நாத்திகன் வசித்து வந்தான். அவன் அரசாங்கத்தில் வேலை செய்தான், திரு ஆண்ட்ரூஸ். So I was going past the corner on my old bicycle, and I prayed for the woman tonight. A couple nights before that, I went home while sitting on the porch. The Lord showed me a vision that the woman would live. என்னுடைய பழைய இருசக்கர மிதிவண்டியில் நான் அந்த மூலையை கடந்து போய் கொண்டிருந்தேன். அதற்கு 2 இரவுகளுக்கு முன்னால் ஓரிரவு நான் அவளுக்காக ஜெபித்திருந்தேன்.
நான் வீட்டுக்கு சென்றேன். நான் என் முன் மண்டபத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கையில் அந்த ஸ்திரீ ஜீவிப்பாள் என்று எனக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை காட்டினார். So I goes down, I said, I have thus saith the Lord for you, you're going to live. And she said, oh, thanks be to God, the poor little thing. எனவே நான் அங்கே போனேன். நான் உனக்காக நான் கர்த்தர் உரைக்கிறதாவது வைத்திருக்கிறேன், நீ ஜீவிக்கப் போகின்றாய் என்றேன். அதற்கு அவள், ஓ தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று அந்த சிறு ஏழையானவள் கூறினாள். I said, will you rise and be baptized in the name of the Lord, calling upon him and washing away your sin? She said, I'll do anything that God bids me to do. You just come and direct me and tell me, and I'll do it. I said, all right. நான், நீ எழுந்து அவரை தொழுது கொண்டு உன்னுடைய பாவங்களை போக்கி கழுவ கர்த்தருடைய நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுவாயா என்றேன். அதற்கு அவளோ, தேவன் என்னை செய்யும்படி கூறிய எந்த காரியத்தையும் நான் செய்வேன், நீர் வந்து என்னை நடத்தும், எனக்கு சொல்லும், நான் அதை செய்வேன் என்றாள். நான் சரி என்றேன். A couple mornings after that, I met a man going down the street there, and it was Mr. Andrews. He said, say, wait a minute there, preacher. Long about this time of the morning, I suppose. And he said, wait a minute there, preacher. He said, where are you going? I said, at the grocery. அதற்கு சில காலைகள் கழித்து நான் அங்கே வீதி வழியாய் போய்க் கொண்டிருந்த ஒரு மனிதனை சந்தித்தேன். அது திரு ஆண்ட்ரூஸாக இருந்தது. அவர், பிரசங்கியாரே, ஒரு நிமிடம் அங்கே காத்திரும் என்றார். இந்த காலை நேரத்தில் என்று நான் நினைக்கிறேன். அவர், பிரசங்கியாரே, ஒரு நிமிடம் அங்கே காத்திரும் என்றார். அவர், நீர் எங்கே போய்க் கொண்டிருக்கிறீர் என்றார். நான், பலசரக்கு கடை வரைக்கும் என்றேன். Said, aren't you ashamed of yourself? I said, what? Said, telling that poor little dying mother in there that she was going to live? I said, well, she is going to live. He said, how do you know she's going to live? I said, Jesus has said so. That's the reason I know. அவர், உன்னை குறித்து நீயே வெட்கப்படவில்லையா என்றார். நான், என்ன என்றேன். அவர், பாவம் மரித்துக் கொண்டிருக்கிற அந்த ஏழை தாயாருக்கு அங்கே நீ ஜீவிக்கப் போகிறாய் என்று கூறுவது என்றார். நான், நல்லது, அவள் ஜீவிக்கத்தான் போகின்றாள் என்றேன். அவர், அவள் ஜீவிக்கப் போகின்றாள் என்று உமக்கு எப்படி தெரியும் என்றார். நான், இயேசுவானவர் அவ்விதமாய் கூறியிருக்கிறார், அந்த காரணத்தினால் தான் எனக்கு தெரியும். How do you know? I said, he showed me a vision of her. Just the way he done it, I knew it was going to be. That's right. உனக்கு எப்படி தெரியும் என்றார். நான், அவர் எனக்கு அவளை பற்றின ஒரு தரிசனத்தை காண்பித்தார், அதே விதமாகவே அவர் அதை செய்தார், அப்படியாய் அது இருக்க போவதை நான் அறிந்திருந்தேன், அது உண்மையே என்று. He said, I'd be ashamed of myself. Said, you just go around to see people like that. Said, you ought to be ashamed. Now, I know it's kind of hard for me first to meet you and talk to you like that. I said, that's all right. You got your own ideas, I have mine too. I got on my old bicycle and rode on up. அவர், நான் என்னை குறித்து வெட்கப்பட்டிருப்பேன் என்றார். நீர் அப்படியே சுற்றி அந்த விதமான ஜனங்களை வஞ்சிக்கின்றாய் என்றார். நீ அவமானம் அடைந்திருக்க வேண்டும். இப்பொழுது உன்னை சந்தித்து இந்த விதமாக உம்மிடத்தில் பேசுவது எனக்கு தெரியும். முதலாவதாக எனக்கு அது ஒரு விதமாக கடினமாய் இருக்கிறது என்றார். நான், அதெல்லாம் பரவாயில்லை, உன்னுடைய சொந்த கருத்துக்களை நீ உடனாய் இருக்கிறாய், நானும் கூட என்னுடைய உடனாய் இருக்கிறேன் என்றேன். நான் என்னுடைய பழைய இருசக்கர மிதிவண்டியில் ஏறி ஓட்டிச் சென்றேன். 2 days after that, his wife, being a Christian woman, she fell sick. I went around to Mr. Andrews, could I do something for you? He said, now look here, so we've got a good doctor, that we don't need any help. அதற்கு 2 நாட்கள் கழித்து அவருடைய மனைவி, ஒரு கிறிஸ்தவ ஸ்திரியா இருக்கிறவள், அவள் வியாதிப்பட்டாள். நான் அங்கே சென்றேன். நான், திரு ஆண்ட்ரூஸ், நான் உங்களுக்கு ஏதாவது செய்யலாமா என்றேன். அவர், இங்கே பாரும், எங்களுக்கு ஒரு நல்ல வைத்தியர் இருக்கிறார், உன்னிடத்திலிருந்து எந்த உதவியும் எங்களுக்கு தேவையில்லை என்று கூறினார். I said, thank you. I said, I know you got a good doctor. He called his name. He's a fine doctor here in the city, a friend of mine. I said, he is a good doctor. நான் உமக்கு நன்றி என்றேன். நான் உமக்கு ஒரு நல்ல வைத்தியர் இருக்கிறார் என்று எனக்கு தெரியும் என்றேன். அவருடைய பெயரை அவர் கூப்பிட்டார். இந்த பட்டணத்தில் அவர் ஒரு அருமையான வைத்தியர், என்னுடைய நண்பர். நான், அவர் ஒரு நல்ல வைத்தியர் என்றேன். அவர், அவளுக்கு குடல் வாழ்வு இருக்கிறது, அதை நாங்கள் வெளியே எடுக்க வேண்டும், அவ்வளவுதான், இங்கே எங்களை சுற்றி எந்த ஜபமும் வேண்டாம் என்றார். நானோ, திரு ஆண்ட்ரூஸ், நான் அதை கேட்கவில்லை என்றேன். உங்களுடைய கட்டையை என்னால் வெட்ட முடியும் என்றே நான் வெறுமனே உங்களிடம் கூற விரும்பினேன். உங்களுக்காக என்னால் முடிந்த எதையாவது நான் செய்ய முடியும், கரியடுப்பை சற்று தூண்டி எதையாவது நான் செய்ய முடியும் என்று நான் கூறினேன். Oh, he was very snippy about it. He didn't want nothing to be done with prayer. I said, all right. So I went back over home, and when I did, they take me out of the hospital. அதை குறித்து அவர் மதியாமல் இருந்தார். அவரோ ஜெபத்துடன் எதையும் செய்ய விரும்பவில்லை. நான் சரிதான் என்று கூறினேன். எனவே நான் வீட்டுக்கு திரும்பி சென்றேன். நான் அதை செய்த போது, ஏன் அவர்கள் அவளை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்.
The next morning I started to patrol. I was out as a game ward, you know, and I strapped my little old gun and started up the road. I was walking along up the road and going up through there, and the first thing you know, something said to me, said, turn and go back. That's that resurrected Jesus. Amen. Turn and go back. அடுத்த நாள் காலை நான் ரோந்து போக துவங்கினேன். நான் ஒரு வேட்டை காவலனாய் இருந்தேன் என்று உங்களுக்கு தெரியும். என்னுடைய சிறிய பழைய துப்பாக்கியை எடுத்து கட்டிக்கொண்டு நான் வீதி வழியாய் புறப்பட்டேன். நான் வீதி வழியாய் தொடர்ந்து நடந்து போய்கொண்டே இருந்தேன். அங்கே அதனூடாக போய்கொண்டே இருந்தேன். அங்கே முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? ஏதோ காரியம் என்னிடத்தில் திரும்பு பின்னாக போய் என்றது. திரும்பு பின்னாக போய் என்றது அதுதான் அந்த உயிர் தெழுந்த இயேசுவாக இருக்கிறது. I thought, oh, well, that maybe I felt something said, go back. I turned right around and went back. நான் ஒருவேளை நான் அப்படியாய் உணர்கிறேன் போலும் என்று நான் எண்ணினேன். ஏதோ காரியம் என்னிடம் திரும்பி போய் என்றது. நான் அப்படியே சுற்றி திரும்பி சென்றேன். I called up the public service company. I was patrolling on the high lines also. So I called up, told them I wouldn't be working that day. It's kind of drizzling rain, although not enough to keep me from working, but it just went back. I didn't know why. நான் அந்த பொதுப்பணித்துறை நிர்வாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். நான் உயர்வான பாதி வழியாயும் கூட ரோந்து போய் கொண்டிருந்தேன். எனவே தொலைபேசியில் அழைத்து அந்த நாளன்று நான் வேலை செய்யவில்லை என்று அவர்களிடத்தில் கூறினேன். அப்பொழுது ஒரு விதமாக மழை தூறிக்கொண்டிருந்தது. இருந்தாலும் வேலையிலிருந்து என்னை தடை செய்யாதபடிக்கு ஓரளவாக பெய்து கொண்டிருந்தது. ஆனால் நான் திரும்பி சென்றேன். ஏனென்று எனக்கு தெரியவில்லை. I sat down, took my little old gun apart, was standing there shining. Minnie said to me, my wife, she said, what are you doing back? I said, I don't know. He just told me to go back. Obedience is better than sacrifice. Hearkening to the fats of rams. Just come back. நான் கீழே உட்கார்ந்து என்னுடைய சிறிய துப்பாக்கியை தனியாக எடுத்து அங்கே நின்று கொண்டு அதை மெருகேற்றிக் கொண்டிருந்தேன். என்னுடைய மனைவி மேடா என்னிடத்தில் பின்னாக நீர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர் என்று கூறினாள். நான் எனக்கு தெரியாது. அவர் என்னை திரும்பி வீட்டுக்கு போக சொன்னார். பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடக்காளின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமும் அப்படியே திரும்பி வந்து விட்டேன் என்றேன். I sat down there and was shining the little old gun, and the first thing you know, I noticed coming around the house, and here he come with his hat setting sideways, you know, and the mucus hanging from his nose. He come. நான் அங்கே கீழே உட்கார்ந்து அந்த சிறிய பழைய துப்பாக்கியை மெருகேற்றிக் கொண்டிருந்தேன். முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? வீட்டை சுற்றி வரும்பொழுது நான் கவனித்தேன். இதோ அவன் வந்தான். அவனுடைய தொப்பி பக்கவாட்டில் தொங்க உங்களுக்கு தெரியுமா? அவனுடைய மூக்கிலிருந்து சளி வடிந்து கொண்டிருந்தது. அவன் உள்ளே வந்தான். He said, Miss Branham said yes. The preacher here said yes. Said, come in, Mr. Andrews. அவன் திருமதி பிரணாம் என்றான். அவள் ஆம் என்றாள். பிரசங்கியார் இங்கே இருக்கிறாரா என்றான். அவள் ஆம், உள்ளே வரும் திரு ஆண்ட்ரூஸ் என்றான். He said, hello, preacher, and I said, good morning, Mr. Andrews. Have a chair. அவன் ஹலோ பிரசங்கியார் என்றான். நான் காலை வணக்கம் திரு ஆண்ட்ரூஸ், நாற்காலியில் உட்காரும் என்றேன். He said, you heard about Miss Andrews? I said, no. I said, well, I said, she's going to die, preacher. அவன் திருமதி ஆண்ட்ரூஸை குறித்து கேள்விப்பட்டீர்களா என்றான். நான் இல்லையே என்றேன். அவர் இருக்கட்டும் பிரசங்கியாரே, அவள் மரிக்கப் போகிறாள் என்றான். I said, oh, that's too bad. I said, I hate to hear that. I said, although I know you got a good doctor. He said, yes. He said, but it wasn't appendicitis. நான் சொன்னேன், அது மிகவும் மோசமானது. நான் அதை கேட்க வெறுக்கிறேன் என்று நான் கூறினேன். இருந்தாலும் நீங்கள் ஒரு நல்ல வைத்தியரை வைத்திருக்கிறீர்கள் என்று நான் அறிவேன் என்றேன். அவர் ஆம் என்றார். அவர் ஆனால் அது குடல் வாழ்வு அல்ல என்றார். And I said, it was? No? I said, no, we got a specialist there now. From Louisville said it's a blood clot. It's just about a couple of hours from her heart. Said, moving on up to her heart, said she's going to die. நான் அதல்லவா இல்லையா என்றேன். அவர் இல்லை, நாங்கள் லூயிவில்லில் இருந்து அதற்கான விசேஷமானவரை அழைத்தோம். அது ரத்தம் கட்டிவிட்டது. அது கிட்டத்தட்ட அவளுடைய இருதயத்திற்கு செல்ல சில மணி நேரம் தான் இருக்கிறது. அது அவளுடைய இருதயத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அவள் மரிக்கப் போகிறாள் என்றார். நான் சொன்னேன், என்ன அது மிகவும் மோசம், நான் அதை கேட்கவே வெறுக்கிறேன் என்று நான் தொடர்ந்து துப்பாக்கியை மெருகேற்றிக் கொண்டிருந்தேன். She's very bad. And I said, yes, sir. I said, let him sweat a while. So I just went ahead and kept moving on my. அவர் இருக்கட்டும் என்றார். அவர் இருக்கட்டும், அவள் மிகவும் மோசமாக இருக்கிறாள் என்றார். நான் ஆமையா என்றேன். அவனை சற்று வியர்க்கும்படி விட்டேன். நான் அப்படியே தொடர்ந்து துப்பாக்கிக்கு மெருகேற்றிக் கொண்டிருந்தேன். He said, well, you said you reckon you could help her? I said, I'm not a doctor. I don't know what to do, sir. I said, I'm not a doctor. அவர் நல்லது, அவன் உம்மால் அவளுக்கு உதவி செய்ய முடியும் என்று நீர் நம்புகிறீரா என்றான்.
நான் என்னையா என்றேன். நான் ஒரு வைத்தியன் அல்ல என்றேன். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை ஐயா. நான் ஒரு வைத்தியன் அல்ல என்றேன். He said, well, said, I thought maybe you could help her. அவர் நல்லது, உமக்கு தெரியும், நீர் அவளுக்கு சற்று உதவி செய்யலாம் என்று நான் எண்ணினேன் என்றார். And I said, what do you mean? He said, well, like the woman down on the... I see. I said, that wasn't me, that was the Lord Jesus. And he said, well, I said, I thought you didn't believe in him. நான் நீர் என்ன சொல்கிறீர் என்றேன். அவர் இருக்கட்டும், உமக்கு தெரியுமே அங்கே இருந்த அந்த ஸ்திரீக்கு செய்தது போன்று என்றார். நான் பார்க்கலாம் என்றேன். அப்படியா, அதை செய்தது நான் அல்ல, அது கர்த்தராகிய இயேசுவாயிற்றே என்றேன். அவர் நல்லது என்றார். நான் அவரில் உமக்கு விசுவாசம் இல்லையே என்று நான் நினைத்தேன் என்று. He told me a little story one time. His grandmother or his aunt, I believe it was, had made a promise she'd pay an old circuit preacher $5 at the end of the year. She'd wash clothes and she didn't have the money to pay. அவர் முன்னடந்த ஒரு சிறு கதையை எனக்கு சொன்னார். அவருடைய பாட்டியோ அல்லது அவருடைய அத்தை என்று நான் நினைக்கிறேன். அவள் ஒரு வயதான சுற்றுப்பயண பிரசங்கியாருக்கு அந்த வருடத்தின் முடிவிலே $5 கொடுப்பதாக ஒரு வாக்களித்திருந்தாளாம். அவள் துணிகளை துவைப்பவளாயிருந்தாள். அந்த பணத்தை அவருக்கு கொடுக்க அவள் பணமில்லாதிருந்தாள். The wash day coming, and the preacher's going to be there, and she didn't have any money. She had a dime or a nickel or whatever it cost for a big old bar of soap. She sent him to the store, come back and said she took the bar of soap and was crying. Said she reached down, got her big old apron and wiped her tears. துவைக்க வேண்டிய நாள் வந்தது. அப்படியானால் அந்த பிரசங்கியார் அங்கே இருக்க போவதாக இருந்தது. அவளிடத்திலோ எந்த பணமும் இல்லாதிருந்தது. அவளிடத்தில் 10 அமெரிக்க காசுகளோ அல்லது ஒரு நிக்கல் அல்லது என்னவாயினும் அது ஒரு பண்டைய பெரிய நீள்கட்டி சோப்பிற்கான கிரயமாக இருந்தது. அவள் அவனை கடைக்கு அனுப்பினாள். திரும்பி வந்து அந்த நீள்கட்டி சோப்பை அவள் எடுத்துக்கொண்டு அழுது கொண்டே இருந்தாள். அவள் கீழே குனிந்து அவளுடைய பழைய பெரிய மேலாடை எடுத்து அவளுடைய கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். She's over the old kettle like your mothers used to have to do. Of course, she just touch a button now. That's gone. But she put the soap on the washboard like this, and when she heard something rubbing, and she happened to look down, looked stick in the bar of soap, and there was a $5 gold piece. She promised the old circuit preacher. அவள் அந்த பழைய கொதிநீர் பாத்திரத்தண்டை இருந்தாள். உங்கள் தாய்மார்கள் வழக்கமாக வைத்திருப்பது போன்று. நிச்சயமாக நீங்கள் வெறுமன ஒரு பொத்தானை இப்பொழுது அழுத்துகிறீர்கள், அது போய்விடுகிறது. நீங்கள் பாருங்கள். ஆனால் அவள் அந்த சலவை தேய்ப்பு கட்டையில் இந்த விதமாக அந்த சோப்பை வைத்தாள். அதன் மேல் தேய்க்கும் போது ஏதோ காரியம் உராய்வதை அவள் கேட்டாள். அவள் கீழே நோக்கி பார்க்க நேர்ந்தது. அந்த நீள்கட்டி சோப்பிலே அவள் அந்த வயதான சுற்றுப்பயண பிரசங்கியாருக்கு வாக்களித்திருந்த $5 பொன் நாணயம் அங்கே ஒட்டி கொண்டிருப்பதை பார்த்தாள். She said, I said, how did they get there? Well, I'm just wondering. I said, the resurrected Jesus did that. She made the promise with all good heart. She thought she could do it, and God had made a way for her. நான் அது எப்படி அங்கே இருந்தது என்றேன். அவர் நானே வியந்து கொண்டிருக்கிறேன் என்றார். அதை செய்தது உயிர்த்தெழுந்த இயேசு என்றேன். அவள் நல்ல முழு மனதோடு அதை வாக்கு கொடுத்தாள். அவளால் அதை செய்ய முடியும் என்று அவள் நினைத்தாள். தேவன் அவளுக்காக ஒரு வழியை உண்டு பண்ணியிருந்தார் என்று. Just the way he does things is the way you recognize him. Just what he does, the things that he does, the way he does it. அந்த விதமாகத்தான் அவர் செய்கிற காரியங்களை அந்த வழியிலே நீங்கள் அவரை அடையாளம் கண்டுகொள்கிறீர்கள். அவர் என்ன செய்கின்றாரோ அந்த விதமாகவே அவர் செய்கின்ற காரியங்களை அந்த வழியிலேயே அவர் அதை செய்கிறார். He said, well, I wondered always, it's always been on my heart, wonder if there was. I said, if there was. I said, there is, Mr. Andrew. He said, well, Brother Brandon, you think he could help my wife? I said, sure, I know he can. அவர் நல்லது. நான் எப்போதும் வியந்தேன். அது எப்பொழுதுமே என் இருதயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி அங்கே இருந்திருக்குமா என்று வியப்புறுகிறேன் என்றார். நானோ அப்படி அங்கே இருந்திருந்தாளா என்றேன். நான் திரு ஆண்ட்ரூஸ் அங்கே இருக்கிறது என்றேன். அவர் நல்லது. சகோதரன் பிரணாம் அவரால் என் மனைவிக்கு உதவி செய்ய முடியும் என்று நீர் நினைக்கிறீரா என்றார். நான் நிச்சயமாக அவரால் முடியும் என்று நான் அறிவேன் என்று. He said, will you pray for her? I said, no, you pray for her. I said, you're the person to pray. நான் நீர் செய்வீரா என்றேன். அவர் நீர் அவளுக்காக ஜெபம் செய்வீரா என்றார். நான் முடியாது, நீர் அவளுக்காக ஜெபியும் என்றேன். நான் ஜெபிக்க வேண்டிய நபர் நீர்தான் என்றேன். He said, well, I don't know how to say a prayer. I said, that wouldn't do any good anyhow if you said a prayer. I said, get down and talk to him. அவர் நல்லது, எனக்கு எப்படி ஜெபம் செய்வதென்றே தெரியாது என்றார். நான் அது எந்த நன்மையையும் செய்யாது, இருந்தாலும் நீர் ஒரு ஜெபம் செய்தால் நல்லது என்றேன். நான் கீழே உட்கார்ந்து அவரிடத்தில் பேசும் என்றேன். He said, well,
know how to do it. I said, just move your chair back and just kneel down on the table and go to praying. அவர் நல்லது, நான் அதை எப்படி செய்வது என்றார். நான் உம்முடைய நாற்காலியை பின்னாக தள்ளி அப்படியே அங்கே இருந்து அதன் மேல் அங்கே அப்படியே முழங்கார் படிக்கிட்டு அந்த மேஜைகண்டை ஜெபம் செய்யுங்கள் என்று. So he got down there and he began to pray and he said, Mister, I don't know how to talk to you. He said, but if you just help my wife. எனவே அவர் அங்கே கீழே இறங்கி அவர் ஜெபிக்க துவங்கினார். அவர் சொன்னார், இப்பொழுது அவர், திருவாளரே, உம்மிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை என்றார். அவர், ஆனால் நீர் என் மனைவிக்கு உதவி செய்தால் போதும் என்றார். He raised up and said, say, preacher, let's go out to the hospital and talk to him. He said, maybe if we come downwards to the hospital. I said, all right. அவர் எழும்பி, பிரசங்கியாரே, இப்பொழுது நாம் வெளியேறி மருத்துவமனைக்கு போய் அவரிடத்தில் பேசுவோம். ஒருவேளை அது எங்கே மருத்துவமனையில் இருக்கிறதோ அங்கே நாம் வந்தால் நல்லது என்றார். நான் சரி என்று. My wife got ready. We went out there and Mrs. Andrews, her couldn't even see her eyes no more. The blood had separated, the clot had caused the blood, the water, and you couldn't see her eyes. I looked at her, oh my. My wife started crying. என்னுடைய மனைவி ஆயத்தமானாள். நாங்கள் அங்கே வெளியே சென்றோம். திருமதி ஆண்ட்ரூஸ் அவர்களால் அங்கே அவளுடைய கண்களை கூட இனி காண முடியாது. ரத்தமானது பிரித்து விட்டது. உங்களுக்கு தெரியும், ரத்தம் கட்டி போனதே இதற்கு காரணமாயிருந்தது. உங்களால் அவளுடைய கண்களை பார்க்க முடியாது. நான் அவளை நோக்கி பார்த்தேன். ஓ என்னே, என்னுடைய மனைவி அட ஆரம்பித்து விட்டாள். And knelt down and started to pray. I said, dear God, I pray now that you will help the woman. I said, to see that we're all hopeless and helpless. The doctor's done all he can do, and yet she's laying here dying. நான் முழங்கார் படியிட்டு ஜெபிக்க துவங்கினேன். நான் கூறினேன், அன்புள்ள தேவனே, அந்த ஸ்திரீக்கு நீர் உதவி செய்வீர் என்று இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். நானோ பார்ப்பதற்கு நாங்கள் எல்லோரும் நம்பிக்கையற்றவர்களும் உதவியற்றவர்களுமாயிருக்கிறோம். வைத்தியரோ அவரால் முடிந்த எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். இருந்த போதிலும் அவள் இங்கே மரித்துக் கொண்டிருக்கிறவளாய் படுத்துக் கொண்டிருக்கிறாள் என்று. I said, oh God, what could we do? How could we do anything now? We call on you. We know that you rose from the dead and you're alive among us and you're just as tangible as the light is on my hands. You're here. You have all powers and you can do it. Now, Lord, if we have found favor in your sight, we humbly come and ask for mercy for the woman. நான், ஓ தேவனே, நாங்கள் என்ன செய்ய முடியும்? இப்பொழுது நாங்கள் எந்த காரியத்தையும் எப்படி செய்ய முடியும்? நாங்கள் உம்மை அழைக்கிறோம். நீர் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தீர் என்றும் நீர் எங்கள் மத்தியில் ஜீவனோடு இருக்கிறீர் என்றும் நாங்கள் அறிவோம். என் கரங்களின் மேலிருக்கும் ஒளியைப் போல நீர் அவ்வளவு தொட்டு உணரக்கூடியவராய் இருக்கிறீர். நீர் இங்கே இருக்கிறீர். உம்மிடத்தில் எல்லா வல்லமைகளும் இருக்கின்றன. உம்மால் அதை செய்ய முடியும். இப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய பார்வையில் எங்களுக்கு தயவு கிடைத்ததானால் நாங்கள் தாழ்மையுடன் வந்து இந்த ஸ்திரீக்காக நாங்கள் இரக்கத்தை கேட்கிறோம் என்று. While I was praying, things began to move like that. I looked and I seen her coming over to my house with an apple pie in her hand and give it to me, and I sat on the front porch and began to carve this apple pie and to eat it. நான் ஜெபித்துக் கொண்டிருக்கையில் அந்த விதமாக காரியங்கள் அசைய துவங்கின. நான் நோக்கி பார்த்தேன். அவள் என்னுடைய வீட்டிற்கு தன் கரத்தில் ஒரு ஆப்பிள் பை பலகாரத்துடன் வந்து எனக்கு கொடுப்பதை நான் கண்டேன். நான் முன்மண்டபத்தில் உட்கார்ந்து இந்த ஆப்பிள் பையை அதை புசிப்பதற்கு வாஞ்சிக்க துவங்கினேன். I rose up then, actually it showed the vision. What was it? The resurrected Lord. How was it? He's among men. The things that I do. அவர் எனக்கு அந்த தரிசனத்தை காண்பித்திருந்த பிறகு நான் அப்பொழுது எழும்பி நின்றேன். அது என்னவாக இருந்தது? உயிர் தெழுந்த கர்த்தர். அது எப்படி இருந்தது? அவர் மனுஷர் மத்தியில் இருக்கிறார். நான் செய்கின்ற கிரியைகளை He told the woman her sins at the well. He told where Philip was when he was under the fig tree praying. He knew where a fish was, had a coin in its mouth. அவர் கிணற்றன்றையில் அந்த ஸ்திரீனிடத்தில் அவளுடைய பாவங்களை கூறினார். அவர் பிலிப்பு எங்கே இருந்தான் என்றும் அத்திமரத்தின் கீழே அவன் எப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருந்தான் என்றும் கூறினார். மீன் எங்கே இருந்ததென்றும் அதனுடைய வாயில் நாணயம் இருந்ததையும் அவர் அறிந்திருந்தார். He said, the Father shows me works and I work hitherto. And the things that I do shall you also. What is it? It's a resurrection. He rose from the dead. He's not dead. He's right here with us now. He's just as real in the room as the light is. He's just as real. அவர் பிதா கிரியைகளை செய்து எனக்கு காட்டுகிறார். அதிலிருந்து நான் கிரியை செய்கிறேன். நான் செய்கின்ற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் என்றார். அது என்னவாக இருக்கிறது? அது உயிர்த்தெழுதலாக இருக்கிறது. அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். அவர் மரிக்கவில்லை. அவர் சரியாக இங்கே இப்பொழுது நம்மோடு இருக்கிறார். இந்த வெளிச்சம் இருப்பது போன்று அவ்வளவு நிச்சயமாக அவர் இந்த அறைக்குள் இருக்கிறார். அவர் அவ்வளவு உண்மை பொருளாக இருக்கிறார். One man a few years ago didn't know what electricity was.
But he had a hunger in his heart to find out what it was. He believed he could make it right, Thomas Edison. And he tried 10,000 wires, but yet he found something, and he gave the world electricity. ஏன் மனிதன் ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் மின்சாரம் என்றால் என்னவென்று அறியாதிருந்தான். ஆனால் அது என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெருவேட்கை அவனுடைய இதயத்துக்குள் அவனுக்கு இருந்தது. அதை வெளிச்சமாக அவனால் ஆக்க முடியும் என்று அவன் விசுவாசித்தான். தாமஸ் எடிசன் அவர் 10,000 மின்சார கம்பிகளில் முயற்சித்தார். ஆனால் அப்படி இருந்தும் அவர் ஏதோ காரியத்தை கண்டார். அவர் உலகத்திற்கு மின்சாரத்தை கொடுத்தார். Man believed in television and all these other things. God put it all here. தொலைக்காட்சி மற்றும் எல்லா காரியங்களிலும் மனிதன் விசுவாசம் கொண்டான். தேவன் அது எல்லாவற்றையும் இங்கே வைத்திருக்கிறார். And there's power of the resurrected Christ this morning, right here in this building, to save every sinner, to fill with the Holy Spirit, and to heal every sickness there is in the world. If you just know the right wire that leads to it. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமை இந்த காலையில் இங்கே சரியாக இந்த கட்டடத்தில் ஒவ்வொரு பாவியையும் ரட்சிக்கவும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பவும் உலகத்தில் அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு வியாதியிலிருந்து சுகப்படுத்தவும் அங்கே இருக்கிறது. அதற்கு வழிநடத்துகிற சரியான கம்பியை மட்டும் நீ அறிந்திருந்தால் நல்லது.